அவன் ஆங்கிலம் என்கிற மொழியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான், நீ தமிழ் என்கிற மொழியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிற? நீ என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இந்த புலவனுக்கெலாம் என்ன இந்த வேலை? ஏன் இந்த மக்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது இந்த மொழியை வச்சு உன்னால் சொல்ல முடியாதா? நீ 3000 ஆண்டு மொழி, 30,000 ஆண்டு மொழி, மூத்த மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர இதை வச்சுட்டு இந்த பிள்ளைங்க படிக்க முடியுமா? இதை வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு சோறு கிடைக்குமா? இதை வச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? ஒரு நல்ல சட்டை போட முடியுமா? ஒரு நல்ல மேலை நாடுகளுக்கு இந்த பிள்ளைங்க போக முடியுமா? அவர் அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்குறார். மொழியின் மீது அவருக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. அவர் தமிழ் காட்டுமிராண்டி மொழி, கன்னடம் சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லியிருந்தா சண்டைக்கு போகலாம். அவர் அப்படி சொன்னாரா? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, ஆனால் ஆங்கிலம் படி. இது என்ன லாஜிக்? அப்போ இது என்ன லாஜிக் அதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும்ல நம்ம. அப்போ அந்த லாஜிக்கை விட்டுறாங்க. அவர் கடவுளை மற கன்னடனை நினை அப்படின்னு சொன்னாரா? கடவுளை மற மனிதனை நினைன்னு சார். அப்போ லாஜிக்கே இல்லையே. நீ அவர்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு லாஜிக்கே இல்லையே. அவர் மனிதனை நினைன்னு சொல்லியிருக்காரு, கடவுளை மற மனிதனை சொன்னது. அப்போ அதனோட கோட்பாடு வேற.